மணி அதாவது பார்வையற்றவனுக்கு எதுவும் தெரியாது. ஏண்டா அது உங்களுக்கு என்ன பண்ணுது? பாம்பு. ஏய் இது பாம்புன்னு சொல்லாத, இது நல்ல பாம்பு. இது நல்ல பாம்பு கிடையாது. அப்படி எந்த பாம்பு? இப்ப போய் ஏறி போய் லைட் அடிச்சு பாரு, தண்ணி ஓரத்துல மேலும் அதாங்க நல்ல பாம்பு. ஏய் அது தண்ணி பாம்பு. அதாங்க நல்ல பாம்பு. ஏய் பாம்பிலே பல விதம் இருக்குது. பல விதம். ஆமா. ஆனால் இதுதான் நல்ல பாம்பு. நல்ல பாம்புன்னு சொல்றீங்க. ஏனா மச்சான் சொல்றேன் மச்சான். ஏய் தண்ணில ஏற பாம்பு கடிச்சதுனா ஆயா கிட்டே தாத்தா கிட்டயோ சுண்ணாம்பு வாங்கி தரணும், அப்படியே பட்டு நம்ம தாத்தா கிட்ட சுண்ணாம்பு வாங்கிச்சா பட்டு போடும். இந்த பாம்பு கடிச்சுனா வாழை ஆத்துனா எதுல நுர வரும்? கேட்கல. இந்த பாம்பு கடிச்சா வாயில அதை ஈத்து கிடக்க வேண்டியதுதான். போய் ஏய் நீங்க நினைப்பதெல்லாம் தவறு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிதித்தால் கடிக்கும் அல்லது மிதித்தால் கடிக்கும். இது ஊர் நாட்டாடு உடனே தலைவர் வச்சிக்கோ. நம்ம படியாள வேலை செய்யறோம்னு வச்சுக்கோ. வச்சுக்கிட்டா பகல் பூரா டிம்மு சேப்பல கரண்ட் விடுறான், அப்படியே நிறுத்துறான். ராத்திரில பிடி கரண்ட் அது மாதிரி சாப்பிட போயிட்டே இருக்கும். ராத்திரி என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரு கோட்டு தெரியாத ஒரு கோட்டு பாயிண்ட் வச்சிருக்கிறோம். இங்க இருந்து காலையில வரக்குள்ள நம்ம மப்தி எங்க போட்டு வரோம்? கரும்பு குத்துல
ராத்திரில போகக்குள்ள அந்த மம்முட்டி எடுக்க போகக்குள்ள இந்த பாம்பு ஏன் கடிக்குது? ஏண்டா நான் அதான் சொல்ல வந்தேன். ஒண்ணு மனிதனுக்கு விதித்தால் கடிக்கும், இல்லனா மிதித்தால் கடிக்கும். ஏய், அதாவது பாம்பாகப்பட்டது அதன் மேல நம்மளுடைய கையை புதுசப்படாம இருந்ததுன்னா அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் அதன் மேல நம்ம கையோ காலோ பட்டதுன்னா நம்மளுக்கு ஆபத்து வருது என்று ஒரு போடு போட்டு அதுதான் விதித்தால் கடிக்கும் அல்லது மிதித்தால் கடிக்கும். உனக்கு நீ பாம்பு கடிச்சுதான் சாப்பிடணும்னு விதி இருந்ததுன்னா எங்க போய் படுத்தாலும் ஒண்ணு விடாது, அதனாலதான் சாவுவா. ஒல்லு மிதிச்சா கடிக்கும், தெரியாம மிதிச்சாலும் பாம்புக்கு என்னன்னா தெரியாம கடிச்சா அதுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஆபத்து அப்படி நினைச்சு நம்மளே வந்து ஒரு போடு போட்டு கடிச்சிடும். ஆனால் என்ன ஒன்றா இந்த பாம்பு இருக்குது சாதாரண விஷயம் இல்ல. அந்த காலத்தெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, இந்த காலத்துல தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாம்பு வந்து மாதத்துக்கு ஒரு தரம் தோலை உரிக்கும், மாசம் ஒரு முறை. ஆமா, ஏன்னா ஒன்னு சட்டை கேட்டுட்டாதான் அப்படியே வச்சுக்க. அப்ப அந்த தோல் என்ன பண்ணுவாங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி ஒரு 7 மாசம் 8 மாசம் 9 மாசம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த தோலை வந்து எடுத்து இந்த வயிற்றுல சுத்தி கட்டினாங்கன்னா கோயில் வரைக்கும் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கட்டி ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். அது என்னன்னா சுகப்பிரசவம் ஆகும். சுகப்பிரசவம் அப்படி அவருடைய மேன்மை புரிந்து தான் அந்த பாம்புடைய தோல். என் பாப்பா கூட மாசம் பாக்குதுங்க. போய் கண்டா தோல் கிடைக்கலையா? எங்கடா தெரியுது வந்தீங்க? பார்த்தா படிக்க கேட்டா படிப்புல எனக்கு தலையில ஏறாது வாச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இந்த படிப்பாவது ஏற்றுக்குன்னு சொல்லிட்டான். 2 வருஷம் போனா மாறுவாங்க. எப்படி மாறிடுவான்? அதான் இப்ப சொல்லுவான் சொல்லுவான் எப்படி அது என்ன ஆகிடுவோம் சபையை பார்த்தாயா? எப்படிப்பட்ட சபை? சபை எனக்காக குடியிருக்கால் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. என்ன வகைராது? அது ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல படுத்தா புய்க்குமா இருக்குன்னு காத்து ஓட்டமா சூரிய முட்டா முடுதுன்னா சண்முகனா. அதாவது இந்த ஊரிலே வாழ்ந்து வரும்படியான அதாவது சூரிய முட்டா மூடுன்னு சொல்லுவாங்களாம். அவங்க வீட்டுல அவங்க குலதெய்வத்துக்கு ஆமா அதான் அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜை படையிலிட்டு அதோடு விட்டால் போதாது என்று இது அறியாமல் இருக்கக்கூடிய திருக்கோவில் அறியாமல் இருக்கக்கூடிய காட்டு இடையா நன்னகத்துல வாழ்ந்து வரும்படியான உயர் அதாவது அருள்மிகு ஐயனாரப்பன் நாடக சபா உரிமையாளர் அதே புனைப்பெயர் கொன்ற ஐயனார் நாடக ஆசிரியர். அதாவது அவர்களை அழைத்து வந்து ஓரிரவை கேளிக்கை வைத்திருக்கிறார்கள். ஓரிரவு ஆமா. அப்படி வைத்திருக்கக்கூடிய அந்த இந்த வகரை சேர்ந்த அவர்களுக்கும் இந்த ஊர்ல அமர்ந்திருக்கிறார்களே பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் உள்ள அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து வச்சிருக்கக்கூடிய நாடக அன்பர்களுக்கும் உனக்கும் நாடக கலையிலே வந்து நம்மளுக்கு கூட வேலை செய்யறாங்களா அவர்களுக்கும் அநேக கோடி வணக்கம். ஆனால் யாரும் தெரியுமா? ஏன்னா பேசுறதுக்கு நேரம் இல்ல தெரியுதா? அதனால அப்புறம் நாளைக்கு பேசி எனக்கு போற இடத்த நாளைக்கு ஆமா அதனால
விளக்கம் தெரிகிறது. ஒண்ணும் புரியலையே. கைலாயமே கைலாயமே ஒரு பீடமாக கொண்டு பார்வதா தேவியை இந்த பாகத்தில் அமர்ந்து அதை கால வேகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னோட பேர் தான் சிவபெருமான் சம்போ மகாதேவன் கைலாயவாசன். ஏன்டா இங்கதான் சொல்ற போய் சொல்லுங்க. பக்கத்துல துளுக்குப்பாளையம் 7 மாதம் தெரியும். ஏய் அவனுக்கு இங்க என்ன வேலை? ஏங்க பெருத்த நாடக ஆசாரி அவரு. ஏய் தப்பு இல்ல. நீ சொல்ற போது ஆசாரி இல்லனா ஊடு கட்டி வாழ முடியாது, கல்யாணம் போட முடியாது. ஆமாங்க. ஆசிரியருக்கும் ஆசாரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆசிரியர் அறிவு சொல்லக்கூடியவர். ஆமாங்க. ஆசாரி என்ன சொல்லுவாரு? பொருட்களை இடைக்கட்டு நம்மளுக்கு ரொம்ப ஆட்டாரா? ஏன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருப்போம் சொல்லுவாங்க. ஆட்டுக்கு எதுக்கு? ஏங்க ஏன்னா அதனுடைய வாழை மாட்டமா இருக்கும், சூடாதான் இருக்கும். ஆனா அதை விட நீட்டா கொஞ்சம் இருந்ததுன்னா அது ஆடுற ஆட்டத்துக்கு பிச்சில் வரும் வாடு. ஆமா, அதுக்குதான் அளந்து வச்சுக்கிறேன் ஆட்டுக்கு. அது பார்த்தா உனக்கு அளந்து வச்சு. அதனால கைலாயவாசன் கைலாயவாசன் எம்பெருமான். எம்பெருமான் யாரு? நீங்க தாங்க. எம்பெருமான் என்ன? எனக்கு தெரியாதுங்க. அது தெரிஞ்சா ஒரு சம்போ மகாதேவன். சம்போ மகாதேவா அப்படி என்ன எனக்கு பல பெயர்கள் உண்டு. சம்போ சங்கரா, சொம்புல பொங்கரா. ஏய் ஒன்னு எது சொல்றதுக்கு இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனால் என்னுடைய பெருமை என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இருப்பதோ மும்மூர்த்திகள். மும்மூர்த்தி கர்த்தாக்கள். ஆமா. இதுல யார் யாருன்னா சிவபெருமானாகிய நான் ஒரு ஆள், என்னுடைய மைத்துனராகிய வைகுண்டவாசன் கண்ணன் நாராயணன், சீமண்ண நாராயணமூர்த்தி. ஏய் ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. ஆமாங்க. இரண்டாவது எனக்கு மருமகனாக விளங்கக்கூடிய நான்முகன். ஓ பிரம்மதேவா. ஆமா. படைத்தல், காத்தல், அழித்தல். ஆத்தல், அழித்தல், படைத்தல். ஆமா. அப்ப 3 தொழிலுக்கு 3 பேர். 3 பேர். அப்படி இருக்க இந்த நான்முகனுக்கு, அதாவது பிரணத்தவை கொண்டு திக்கு யஜு சாமன்னு சொல்லக்கூடிய 4 பிரணவத்தை கொண்டு இந்த உலகத்தை உற்பத்தி செய்யலாம். இந்த உலகத்தை. ஆமா. அதனால இந்த உலக உயிரை நான் தான் படைக்கிறேன். இந்த 3 பேர்ல நான் தான் பெரிய ஆளு. பெரிய ஆளு அப்படின்னு நான்முகன் சொல்றார் ஆணவத்துல. ஆமா. இரண்டாவது என்னுடைய மைத்துனராகிய வைகுண்டவாசன் இருக்கிறாரே, அவன சொல்றாருன்னா, அடே நான்முகா, இந்த உயிர்களை படைத்தால் மட்டும் போதாது, உயிர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும். ஆமா. அதற்காக நான் தான் இந்த உலகத்தில் பெரியவர். அப்படி என்று இருவருக்குள்ளே போட்டா போட்டு கொண்டு என்ன செய்தார்கள்? போட்டா போட்டி. ஆமா. நேராக என்னிடம் கொண்டு வந்தார்கள். உங்க இடத்துல. ஆமா. என்ன செய்தார்கள்? என்ன செய்தீங்க? மைத்துனா, என்ன விஷயம்? என்ன விஷயம்? அப்படி சொன்ன உடனே இருவரும் கூறினார்கள். அப்படியா? அப்ப இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தெரிவிக்க வேண்டும். அப்படி என்று என்ன செய்ய தெரியுமா? அப்பதான் இந்த பூமிக்கும் ஆகாயத்திற்கும் ஓங்கி வளர்ந்து ஒரே சராசரமா நிக்கிறீங்க. ஓங்கி நின்று இந்த பாதமாகப்பட்டது பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சிரமாகப்பட்டது வானத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு போயிருக்கிறது. பார்த்தேன், இருவரை கூப்பிட்டேன். மைத்துனா, மருமகா, என்னுடைய அடியையும் முடியும் யார் பார்த்து வருகிறீர்களோ அப்படி என்னுடைய அடியையும் முடியையும் யார் வந்து பார்த்து வருகிறீர்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே பெரியவர். அப்படி என்று ஒரு போட்டி வைத்தேன்.
பார்த்தா என்னுடைய மைத்துனர் மைத்தனார் யாரு? வைகுண்டவாசல் எம்பெருமான் நாராயணன். அப்பதான் பன்றி அவதாரம் எடுத்தார். ஓ வராகம் என்று சொல்லக்கூடிய ஆமா. பன்றி அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து எடுத்து இந்த பூமியை துளைத்துக் கொண்டு என்னுடைய பாதத்தை காண சென்று விட்டார். பல நோண்டின்னு போறாரு பாதத்தை ஆமா. பார்க்க. பார்த்தா என்னுடைய மைத்துனராகியா அதாவது மரவேல பிள்ளையார் நான்முகன். பிரம்மதேவன் ஆமா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? அன்னப்பறவை உருவம் எடுத்தார். அன்னப்பச்சி உருவம் ஆமா. அன்னப்பறவை உருவம் எடுத்து எடுத்து மேலாக மேலே சென்றார். ஆதாய நோக்கி பறக்க ஆமா. சென்றார். என்னுடைய சிரசை பார்க்கிறதுக்கு மேலாக சென்றார். ஆனால் கீழே செல்லக்கூடிய என்னுடைய மைத்துனர் மைத்துனர் தன்னுடைய அதாவது முடியாது என்ற காரணத்தினால் என் காலை கட்ட பிடிச்சார். அவர் காலத்து கூட கூட எடுத்துக்கன்னா மைத்துனா ஏந்திரன் சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல ஓடிட்டான். உட்கார வச்சிட்டீங்க. இரண்டாவது இந்த நான்முக சென்றாலே போகிறான் 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 வளர்ந்து கொண்டே போகிறது. போய்கொண்டே இருக்கிறார். பல யுகங்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது. இவனும் போய் கொண்டிருக்கிறான். இருக்கிறான். ஆனால் அப்போது என்னுடைய கெட்டா முடியல இருக்கு